6 மணிக்கு மேல நோ. தேர்தல் அறிவிப்புக்கு பின்னாடி நைட்ல பிரச்சாரம் செய்யறத தவிர்க்கிற விஜய். தாவேகா தலைவர் விஜய் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பின்னாடி ஒரு நாள் கூட 6 மணிக்கு மேல பிரச்சாரம் செய்யல. காவல்துறை அனுமதி வழங்கல அப்படின்னு முதல்ல விஜய் தரப்பு சொல்லிட்டு வந்த நிலையில, இப்போ 8 மணி வரைக்கும் விஜயோட பிரச்சாரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில 6 மணியோட பிரச்சாரத்த முடிச்சுக்கிட்டு பனையூருக்கே புறப்பட்டு போயிடுறாரு. திருச்சி, நெல்லை, தூத்துக்குடி, குமரி, காரைக்குடி, திருப்பூர் அப்படின்னு பிரச்சாரம் மேற்கொண்ட விஜய் எங்கேயுமே 6 மணிக்கு மேல பிரச்சாரம் செய்யல. எந்த ஊர்லயும் தங்காத விஜய் மறுபடியும் பனையூருக்கே திரும்பி போயிடுறாரு. அந்த வகையில சென்னையில பிரச்சாரம் மேற்கொண்டப்பவும் கூட 8 மணி வரைக்கும் காவல்துறை அனுமதி வழங்கி இருந்தும் விஜய் பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டு வீடு திரும்பினது பேசுபொருளா மாறியிருக்கு. தமிழக வெற்றிக் கழக கட்சியோட தலைவரும் நடிகருமான விஜய் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல ஃபர்ஸ்ட் டைம் களமிறங்குறாரு. தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே அனல் பறக்க பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராங்க. கடும் வெயிலுக்கு மத்தியிலையும் பிரச்சாரம் சூடு பறக்க நடந்துட்டு வருது. தாவேகா தலைவர் விஜய் தேர்தல் தேதி அறிவிச்ச பின்னாடி வீதி வீதியா இறங்கி பிரச்சாரம் பண்ணுவாரு அப்படின்னு தாவேகா நிர்வாகிகள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தேர்தல் அறிவிப்புக்கு பின்னாடி விஜய் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பிரச்சாரம் அப்படிங்கிற பாணியில பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிற தலைவர்கள் எல்லாருமே பிரச்சாரம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள்ல தங்கிட்டு மறுநாள் அங்கிருந்தே பிரச்சாரம் செய்யக்கூடிய வகையில அவங்களோட பயண திட்டத்தை வகுத்திருக்காங்க. ஆனா விஜய பொறுத்தவரைக்கும் சென்னையில இருந்து தனி விமானத்துல கிளம்பி பிரச்சாரம் செய்யக்கூடிய ஊருக்கு வந்துட்டு அதே மாதிரி பின்னாடி ஃப்ளைட்ட பிடிச்சு சென்னைக்கே திரும்பி போகிறத வாடிக்கையா வச்சிருக்காரு. அவரோட பிரச்சார திட்டமும் சாயங்காலம் 6 மணிக்குள்ள முடிஞ்சிடும். அந்த அளவுல தான் நடந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு தாவேகா தலைவர் விஜய் சென்னையில பிரச்சாரம் மேற்கொண்டாரு. சென்னையில தியாகராய நகர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, எழும்பூர் இந்த மாதிரியான 3 இடங்கள்ல விஜய் ரோட் ஷோ போனாரு. வழிநெடுக அவருக்கு உற்சாக வரவேற்ப தொண்டர்கள் குடுத்தாங்க. சென்னை புரசைவாக்கம், ரித்தர்டன் சாலையில அவர் பிரச்சாரம் மேற்கொள்வதா இருந்துச்சு. நேரமின்மை காரணமா அந்த பயணம் திட்டம் ரத்து செய்யப்பட்டுச்சு. பின்னாடி சென்னை மாநகராட்சி பக்கத்துல தன்னோட பிரச்சாரத்தை விஜய் நிறைவு செஞ்சாரு. பிரச்சார வேன்ல மேற்பகுதியில இருந்து கீழே இறங்கி கார் இருக்கையில உட்கார்ந்துகிட்டாரு. நைட்டு 8 மணி வரைக்கும் விஜய் பிரச்சாரம் செய்ய அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தப்பவும் கூட அவர் தன்னோட பிரச்சாரத்தை 6 மணியோட முடிச்சுக்கிட்டு பனையூருக்கு திரும்பிட்டாரு. தமிழக சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு பின்னாடி விஜய் 6 மணிக்கு முன்னாடியே தன்னோட பிரச்சாரத்தை முடிச்சுக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு முன்னாடி கூட தன்னோட ரோட் ஷோக்களை 6 மணிக்கு மேல விஜய் நடத்தியிருக்காரு. ஆனா தேர்தல் அறிவிப்புக்கு பின்னாடி தொடர்ந்து விஜய் 6 மணிக்கு முன்னாடியே பிரச்சாரத்தை முடிச்சுக்கிறது அவருக்காக காத்திருக்கக்கூடிய தாவேகாவினருக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. அதே நேரத்துல மக்கள் பாதுகாப்பு கருத்துல கொண்டுதான் விஜய் 6 மணிக்கு முன்னாடியே பிரச்சாரத்தை முடிச்சுக்கிறதா தாவேகாவினர் சொல்றதையும் பார்க்க முடியுது. இருந்தாலும் போலீசார் உரிய அனுமதி கொடுத்தும் கூட விஜய் தன்னோட பிரச்சாரத்தை ரத்து செய்யறத வச்சு எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறதையும் பார்க்க முடியுது. முதல் நாள் பிரச்சாரம் போறப்ப கூட பெரம்பூர் அப்புறம் கொளத்தூர்ல மட்டும்தான் பிரச்சாரம் போனாரு. அப்ப கூட கொளத்தூர்ல இருந்து எதுவுமே பேசாம போயிட்டாரு. அதே மாதிரி அன்னைக்கு தினம் வில்லிவாக்கம் பிரச்சாரம் செய்ய இருந்தாரு விஜய். ஆனா அதையும் ரத்து பண்ணிட்டாரு.